சாப்பிடுறாரு தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி சொல்லிதான் ஒண்ணு கூத்தா ஆடுங்க. சபையில வேற ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். நான் என்னவா பண்ண நானு கூத்துனா நான் என்ன உழைக்கிறேன் நானும் ஆட்டோல படுத்து தூங்கிட்டு வேத்து போறாள் நாங்க நீ கட்ல வந்து போட்டுதான் படுத்து தூங்கிட்டு போறது ஒரு நாள் வேண்டாம்னா தூங்கிட்டு காலையில காசு தந்துருவீங்களா? நான் வேற மாதிரி சொல்லுவேன். நீ வா எனக்கு இருக்கு என்ன சொன்னாங்க யாரு எங்க சொன்னாங்க சொல்லுங்க. கட் பண்ணிக்கலாம் நம்ம நாங்க பேசாதே இருக்க போறோம். உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? கோவிலுக்கு போறது பிரச்சனை. நீதான் இப்ப கோவிலுக்கு வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அவரு கவனத்து வேலை செய்யறாரு. எனக்கு ஒரு சீட்டா வாங்குறேன்.
இந்த புண்ணிய சரித்திரத்தில் நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவான் மாண்டு மடிந்து 4ஆம் மாதம் அடைந்த அருமை அம்மா மாதமால் அவர்களும் மாணிக்கன் அவர்களும் அன்னைக்கு வச்சுட்டு போன வேண்டுதல இன்னைக்கு வெடிய அரங்கேறுகிறது. போன கூத்துக்கா இல்லப்பா, இந்த லொல்லுக்கேதான் நான் இறங்கி நீ வந்து அப்ப வச்சு வேண்டுதல அப்படி சொல்லுங்களா. அன்னைக்கு வச்சுட்டு வேண்டுதல்னா நான் சரி முன்னாடி கூத்தாட வந்து பேர் வச்சிருப்பாங்க. அவர் ஈண்டெடுத்த அருமை தவ புதல்வன் அவருடைய மகள் ரேவதி அவர்களும் இன்னும் பழைய வாசம் புரிந்து வரும் அருமை அண்ணா கோபால் அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருமை தவ புதல்வன் கோபிநாத் அவர்களும் அவருடைய பொண்ணு பிரியதரசி அவர்களும் சசிகுமார் அவர்களும் என்ன இருப்பாரு ஒரு பேர் விட்டா கூட ஒரு 1000 குறையுமா? அது நமக்கு தெரியல, எனக்கே தெரியல. பாத்தீங்கன்னா அவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கே தெரியல. நாமெல்லாம் சிவிதர்சனா கூட்டுமா எழுத்து கூட்டுமா தமிழ்ல எழுதி போய் பேர வைங்க. இன்னும் வெங்கடேஷ் அவர்களும் ஞானசேகர் அவர்களும் எத்தனை குப்புசாமி அப்புசாமி ராமசாமி கந்தசாமி என்ன பேரு? இந்த கலியுக தெய்வமாய் விளங்கும் இந்த முனிப்பனுக்காக வேண்டி அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஏழை வச்சா 8 வருஷம் ஆகும், பஞ்ச வேண்டுதலை வச்சுட்டா 10 வருஷம் ஆகி போயிருமா. காலம் தான் கடந்து விட்டாலும் கூட அது இன்னைக்கு மறவாம இந்த ஆண்டவனுக்காக வேண்டி இந்த இரவு இந்த அழகிய சதநாட்டி நாட்டி கொடுத்த அருமை மகர் அவருடைய ஆண்மான பக்கம் அரசு ஆண்டு பெண்மான பக்கம் பெற்று பெருகி அவங்க கூட்டம் குறையாம கொண்டபூ வாடாம அருகு கழிச்சது மாதிரி மூங்க கிளை ஓடின மாதிரி அவங்களுக்கு 300 கிளை கழிச்சு முகம் கொணாம இந்த ஆண்டனுடைய அருளால அவங்க எல்லா வளமும் பெற்று நீ அள வளனா இன்னைக்கு நடக்கிற நாடகம் என்னதான் காசு பணத்தோட வாழ்ந்து விட்டாலும் கவலையே இல்லைன்னு சொன்ன குடும்பம் ஒரு குடும்பம் கூட கிடையாது. வர்றவங்க சரியா இருந்து விடுவார்களே, ஆனால் அது அப்படியே வழியா போய் தளவு சேர்ந்து போயிடும். எல்லாருமே தான் வர்றவங்களும் தான் பொழப்புக்கு வர்றவங்களும் தான் பொழப்புல செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் தான். அதனால இன்னைக்கு நடக்கிற நாடகம் ஒரு பெண்ணானவள் என்ன நிலையோடு வாழ்ந்தாலும் அந்த குடும்பம் வந்து தளவு சேரும். அவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் என்பது உதாரணத்துக்கு தான் இன்னைக்கு ஒரு குடும்ப சரித்திரம். இன்னைக்கு நடக்கிற நாடகம் ஒரு குடும்ப வரலாறு. பெத்தவங்களை எப்படி எல்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. என்னமோ கல்யாணத்தை பண்றோம், பிள்ளைய பெத்துக்கிறோம், பின்னாடி நமக்கு அதுதான் நடக்கணும் யாருக்குமே தெரியல. அந்த 4 நாளில் நடக்கிற பிரச்சனைய ஒரு 4 யுகம் அப்படி தாண்டி போயிரும். அதனால தயவு செஞ்சு இன்ன வரைக்கும் போனவங்களாம் போட்டோம், இன்னைக்கு இந்த ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்து பாத்துட்டு போங்க. குடும்பம்னா என்ன, குடும்பம்னா குழப்பம்னு வந்தனா அது எங்க போய் முடியுங்கிறது யாருக்குமே தெரியறது இல்ல. ஆவதும் பெண்ணால் உலகம் அழிந்ததும் பெண்ணால். கண்ணகி பிறந்தால் கடமதிரி அழிந்தது, மாதகி பிறந்தால் கோவிலன் மணிந்தான். இப்படி பொன்னாலான உலகமும் இருக்கு, பொன்னால அழிஞ்ச உலகமும் இருக்கு. இதுக்கெல்லாம் பொண்ணு பொண்ணுன்னு இந்த பொம்பளைங்களே முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் நிதானிக்கிறது இல்ல, அவசரப்பட்டுறோம். நமக்கும் பின்னாடி இதுதான் வரும்னு சொல்லி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. வந்தமா அன்னைக்கே ஆதிக்கம் செலுத்தணும், அன்னைக்கே எல்லாம் நம்ம கைக்கு வரும்னு நினைக்கிறாங்க. அதையே காலம் கடந்து போகிற பொழுது அடரா அன்னைக்கு நம்ம இதை செஞ்சோம், இன்னைக்கு நமக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு உணர்றதுக்கு முன்னாடி இதை முன்னாடியே உணர்ந்துட்டாங்கன்னா எல்லாமும் சரியாயி போயிடும். இன்னைக்கு நடக்கிற நாடகம் ஒரு குடும்ப வரலாறு. மூக்காசுரன் வதை என்னும் ராஜேந்திர வனவாசம். ராஜேந்திர வனவாசம் எல்லாருக்குமே கூத்து. என்னமே சொல்லுதான் காட்டிட்டு வாய திறந்து தாய் தந்தை வனவாசம் என்னும் மூக்காசூரன் சண்டை. சொன்னா தெரியுமா என்ன கூத்துப்பா? தாய் தந்தை வனவாசம், ராஜேந்திர வனவாசம். ஏமா இந்த நாடகத்துல இப்படி வந்திருக்கீங்களா? நான் ஒரு செல்வ சீமானுடைய மனைவி, நான் ஒரு செல்வனுடைய பொண்டாட்டிப்பா.
செல்வந்தனா காசு பணம்லாம் நிறைய கிடக்கு. எங்க உங்ககிட்டயா? ஒரு நாளான அரசுடைய மாளிகையிலே ஆணை கட்டி ஆட்சி புரிவாங்க. ஆமா ஆமா. அரசுடைய மாளிகையில் என்ன இருக்கும்? யானை இருக்கும், குதிரை இருக்கும், ஒட்டகம் இருக்கும். எங்க மாளிகையில ஆணையும் குதிரையும் தான் இல்ல. வீடுலாம் பெருசா இருக்குது. மத்ததெல்லாம் எல்லாமே இருக்கு. ஆண்டவனுடைய கிருபையா நாங்க சிவபெருமானுடைய அன்றாட வழக்கமா சூரியன் உதயமானா நாங்கள் ஆதிசிவனை தோற்றம் செய்யக்கூடியவங்க. நாங்க பெருமாள் சாமியே முனிவு பண்ண. அந்த ஆதிசிவனுடைய கிருபையால அஷ்டலட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் எங்க வீட்டுக்குள்ள. குறையே இல்லப்பா. என்ன குறையும் இல்ல. ஆமா. ஏமா எங்க இருக்கிறீங்க? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் செல்லம்மா. டீ கடை செல்லம்மா. என்ன செல்லம்மா வச்சுக்கோ. இதே ஒண்ணு இல்லம்மா. மண்ட நாய நாடகத்துல உங்க பேர் என்னன்னு கேட்டேன். நான் இருக்கக்கூடிய நாடு சிவனவர்தாபுரி நகரம். அம்மம்மா, இந்த சிவனவர்தாபுரி நகரத்திற்கு இவ்வளவு பெரிய செல்வம் எல்லாம் சேர்ந்து இருக்க நாங்க மட்டுமா காசு பணத்தோட இருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. அண்ணாமே காசு பணம் வச்சிருக்காங்க. என்ன வேலை செய்யணும்னு கேட்கலையா? இல்ல இல்ல என்ன வேலை? அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் தான் சொல்லிவிட்டேன். என்னன்னு தெரியாதுன்னு. அப்புறம் எதுக்குமா வந்த? அதுக்கு இந்த சீனை கொடுத்தா நானே போட்டுட்டு வந்துருக்கேன். அவரு அவரு பாத்துக்கிறேன். இந்த வேலை நான் போடாத கழிட்டாயா? இவ்வளவு அழகான சொல்லு மகனே, சொல்லு மகனே. அம்மா என்ன மகனே என்ன? சரி மாமா, சொல்லு மாமா. எப்படி நீ மாமான்னா எனக்கு 7 கோடி செருப்பு எடுத்து சப்பு சப்பு. சரி சொல்லு கள்ள புருஷா. என்னன்னு தான் நான் சொல்லிட்டேன். கருமாந்திர அளவ கருமாந்திர பாளையா என்னப்பாச்சு? என் பேரு சிவகாமின்னு சொன்னேன். சொல்லாயா? இந்த சரி சரி பேராண்டி. என்னோட பேர் சிவகாமி. என் பேரு சிவகாமி. இது ஆயா பேராண்டி. சரி பேராண்டி. அம்மா அப்படி சிவகாமியாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தாங்களே ஆயுதம் யாருமா? அம்மம்மா, மாலாத செல்வம் வந்ததுன்னு சொன்னேன். அதெல்லாம் எப்படி வந்தது? என் புருஷன் கரை கடந்து வணிகம் செய்கிறார். அப்படின்னா நாங்களா கப்பல் ஓட்ட செட்டி பிள்ளைங்கப்பா. கப்பல் ஓட்டினா காட்சி வந்துருமா? கப்பல் ஓட்டினா காட்சி வராது. இந்த நாட்டுல இருக்கிற பொண்ணு பொருளை கொண்டு போய் அயல் நாட்டுல கொடுத்துட்டு அங்க இருந்து வியாபாரம் பண்ணிட்டு வர்றது.
ஓ வர்த்தகம். ஆமா. ஏமா என்ன அப்படியே தங்கம் வைடூரியம் கோமேதகம் எல்லாம் கொண்டு போய் இப்படி மாலாத செல்வங்களை மலை போல என் புருஷன் குவிச்சு வச்சிருக்காரு. என்னப்பா கவலை? ஓ இந்த நாட்டுல இருக்கிறத அந்த நாட்டுல கொடுத்தா அந்த நாட்டுல இருக்கிறத இங்க கொடுப்பாங்க. அத கொண்டு அந்த நாடுல சொல்லுவாங்க செத்து போயிடுறானா. இங்க வா. மாத்தி மாத்தி ஊத்திட்டு செட்டி விட்டு செலவும் செட்டாமட்டு எண்ணெயும் சீமையே அழிஞ்சாலும் ஹோட்டல் பக்கம் கூட மணக்கும்பாங்க. ஆமா ஆமா ஆமா. செட்டி வீட்டுல செலவுக்கு குறவு இருக்குமா? சவுடமா கோயிலுக்கு போகவே மணக்குதுன்னா பாத்துக்குவா. அதுதான் செட்டி குளத்தினுடைய செல்வங்கள் சீமான்கள் எல்லாம் இப்படி நாங்கெல்லாம் மாறாத செல்வங்களை மலை போல் குவித்து வைத்து நாங்கெல்லாம் மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குறையுமே இல்ல. இது வரைக்கும் எந்த குறையும் இல்லப்பா. அந்த ஆனந்த கிருபையால் அந்த ஆதிசூரனை தன்னருளால் எந்த குறையும் இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது கூட அயல்நாட்டுல தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க பழகுது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் தயாரிக்க முடியாது. ஓடுறது கிடையாது. மூடிட்டு தயாரிக்க முடியுமா? அயல்நாட்டுல தான் தயாரிக்க இங்க தயாரிக்க முடியாது. வீட்டுல உட்காந்துட்டு எங்க மாரியாரி கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு முடியாது. நாங்க இங்க தயார் பண்ணிட்டு காய்ச்சி கொடுத்து செல்வனுடைய சீமையில எங்களெல்லாம் பார்த்தவங்க எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்டா. சிவநம்பதாபுரி பட்டணத்திலே செல்வம் இருக்கிறது யாருன்னா உங்க தான். ஆமா அது உண்மை. ஆமா. ஏமா ஏப்பா இந்த கல்லு முட்டுக்கல் நட்டு வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது போட்டுருக்கீங்களா? இடம் கொடுத்தா போட்டு போயிருவீங்க. வாங்குவோம்பா, காசு இருக்குது, நாங்க வாங்குவோம். வாங்கி அவர்தான் ஏதோ மறுபடியும் 15-20 வருஷத்துக்கு விற்க முடியாது. அங்க எப்படி போட்டு வாடகை கொடுத்துட்டு போய் அலமோதுறது போட்டு வச்சா கிடக்குது. இடத்துல எப்படி விற்காது கிடைச்சு அந்த மாதிரி கிடைக்கிட்டுங்க. என்னைக்கா இருந்தாலும் இருக்கிறது தானே. என்ன வாடகை கொடுத்துட்டு அலமோதுறது போட்டு வச்சா கிடக்குது. ஒரு நாளைக்கு வருது கிடைக்கும். அப்புறம் என்ன என்கிட்ட இருக்குதுப்பா. இருக்குது. நீ ஏப்பா வருத்தப்படுற? இருக்குமா உங்ககிட்ட? உங்ககிட்ட தான் இருக்குதா? ஆமா இருக்குது. ஏமா எல்லா பொன்மொழியும் தெரிஞ்சா இருக்குது. ஆமா. இந்த தாலி தொங்குத இவர் இருக்கிறாரா முன்னா? என்ன பொசுக்கிற அப்படி கேட்டா நாங்க வேற தெல்லவேரி சும்மாவோ ஒரு பொம்பளை கழுத்துல தாலி போட்டு தாலியே எங்க ஊர்ல இந்த மாதிரி எங்க நாட்டுல இல்ல. சும்மா இல்லப்பா, கட்டின ஆசாமி அப்படி ஆசாமி பாருங்க. காய்ச்சி போட்டு வாங்கின என் புருஷன் அதான் வாங்கிருப்பாரு. என்னத்தா அதான் இது அவர் தாமா அங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிருப்பாரு. வெளிநாட்டு பொறாமப்படுறா போட்டு பொறாம சாவுடா. இப்படியே பொச்சரிக்கே சாக வேண்டியதான். கட்டிக்கிற சீலை கூட இந்த இளம்பையில வாட்ட சீலை இல்ல, வெளிநாட்டு சீலை. ஆமா. நீ வேற என்ன வேணாலும் கேளு. என்ன பிரச்சனை எடுத்துட்டு வந்தாரோ தெரியல. ஆமா புருஷனா எடுத்துட்டு வந்திருப்பாரு. இல்ல என் கல்ல புருஷன் எடுத்து வந்து கொடுத்தான். அப்ப நீ எனக்கு முழுக்க கேட்டா அப்படித்தானே சொல்ல முடியும். இதெல்லாம் இங்க இருக்கிறதே இல்ல. என் புருஷன் கட்டின தாலிடா. தாலி தெரியுதுமா, அந்த தாலி இங்க இல்ல. தாலிங்கிறனா எங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. ஆமா இது அப்படித்தான் இருக்கும். என்ன யார் மனமுடித்தா? தாலி சொந்தக்காரரு. Yeah.
ஏமா என்ன யார் மாலையிட்டாங்க? வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருமா? இந்த சீமையில யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. என்னன்னு? இந்த செல்வ சிவானுடைய பேரை கேட்டா, ஆனா நான் மட்டும் சொல்றது இல்ல. கட்ன புருஷன் பேரை சொல்லக்கூடாதுப்பா. சொல்லலாமா? எங்க ஊர்ல கேடு பேரு எல்லாமே சொல்றாங்க. எங்க ஊர் பொம்பளைங்களுக்கு கேடு பேரு ஊர்ல சொல்லுவாங்கப்பா. எங்க ஊர்ல நாங்க சொல்றதே இல்ல. குழு தான் கூட கரண்ட் ஒரு குழு வீட்டுக்காரர் பேருக்கு ஏதாவது நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஆமா ஆமா. காக்கும் கடவுளாய் விளங்கும் கைலாசநாதனுடைய பேரு சிவா. ஆமா 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 சிவன் சிவன். நாடாளுடைய அரசனுடைய பேரு ராஜன் சொல்லுவாங்க. ராஜன் ராஜன். அது ரெண்டி சேர்த்துனாதான் அவர் தான் என் புருஷன். சிவராஜன் அவரு அவங்க வீட்டுக்காரரு. அவர் ரெண்டி என் புருஷன். ஓ அப்பா அப்படியா தெரியும். இந்த அம்மா இவ்வளவு பெருமையா பேசலையே. நீ வீட்டுக்காரர் வந்து ஒரு அரலூசாத்தான் இருக்குங்க. அரலூசோ முழு லூசோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளவுதான் விடு. ஆமாமா உன் வாய்க்கு அந்த நான் ஏத்துக்கிட்டேன். உனக்கு என்னடா பிரச்சனை? நீ இந்த அளவுக்கு வாய் பேச மாட்டேன். என்ன பண்றது? ஒரு வீணா போன ஆளாட்டு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? எதை சொன்னாலும் நீ திறமையானவன் தான் இரு. ஆமா என் கொண்டவன் தரமா இருக்காருடா. சரி இதே குண்டை தரமா இருக்கட்டும். கொண்டவன் தரமா தான் குப்பையாரி சண்டைக்கு போலாம். அந்த ஆளு முகரையா 3 2 5 3 8 8 வெளிச்ச லைட் வெளிச்சத்துல அந்த ஆளு முகர புள்ளை என்னால 5 நிமிஷம் பார்க்க முடியல. எப்படிமா வாழ்க்கை பூரா லைஃப் பூரா பார்க்க போறேன்? அதுக்குதான் என் புருஷன் நான் கட்டிக்கிட்டேன். ஓ நமக்கு அடக்கமா இருக்கணும்னு. அடக்கமா இருக்கா நாதேரி? அடுத்தவங்க பார்வைப்படக்கூடாதுல்ல. அந்த ஆம்பளைக்கு நான் 4 பிள்ளை பெற்றிருக்கேன்னா எப்படி இருக்கும்? எத்தனை? 3 பிள்ளையா? அவருக்கே பிறந்துச்சா? 2 பையன் ஒரு பொண்ணு. அவர் சும்மா சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். அந்த ஆளு பார்த்தா அப்படிதான் தெரியுது. வா சரிம்மா வாடா. சரி அரே வந்து நாங்களாம் கொண்டவன குலதெய்வமா நினைக்கிறோம். நல்ல மனுஷனா தான் இருக்கிறாரு. யார் எது சொன்னாலும் எதுவும் கோவிச்சுக்கிறது இல்ல. இன்னும் எங்க பிள்ளைங்களை பாக்கலையே. குடி வந்துருக்கீங்களா? என்ன பாடுறான்னு என் குடும்பத்தை கண்ணே சைசியா